பெருங்காலத்தூர்ல இருக்க ஒரு அக்கா வீட்டில் தான் நம்ம ரெகுலராக கார்டன் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு நம்ம செடி கொடி எல்லாமே நம்ம வச்சு கொடுத்துட்டோம். பெரிய பெரிய மரங்கள் முதற்கொண்டு தென்னை மரம் முதற்கொண்டு நம்ம தான் வச்சு கொடுத்தோம். அதில் வச்சு கொடுத்த 2 தேக்கு மரம் இப்போ பேஞ்ச மழையில வடியோட சாஞ்சிருச்சிங்க. சாஞ்ச மரத்தை அடியோட வேரோட பிடுங்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம ஆள் டீமோட இறங்கிட்டோம். எவ்வளோதான் முயற்சி பண்ணியும் தோன்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வெட்டு வாங்கிட்டே இருக்குது. அப்புறம் நம்ம மந்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். வேலை பட்டையை கிளப்பிருச்சுங்க. Har tabus crack oikinim bomla mohino zuku lohakwe மந்திரம் ஒரு வேளை நல்லா தாங்க வேலை செஞ்சு, அதனால தான் எங்களால் சீக்கிரமாக அதை தோண்டி எடுத்து வெளியில் தூக்கி எறிய முடிஞ்சு. எல்லாத்தையும் வெளியில் தண்டோட பிடுங்கி தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா குழி எடுத்துட்டு அதில் வந்து 4 குட்டை மரம் தென்னை மரம் வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 4 தென்னை மரத்தில் 2 பச்சை கலரும் அதில் 2 வந்து செவ்வேலனி வச்சிடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்கான பள்ளம் எடுக்கிற வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஒரு 4 வெட்டு வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி 1.5 அடி தாண்டும் பொழுதே தண்ணி அங்கேருந்து ஊற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ ஈரப்பதம் உள்ளே இருக்குது. நார்மலாக வெயில் காலத்தில் நம்ம தென்னை மரம் வச்சோம் அப்படின்னா தோண்டி விட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்காக நீங்கள் ஆற போடணும். ஏன்னா 3 அடி அகலம் குழி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் ஆற போட்டால் மட்டும்தான் அந்த தென்னை மரத்தை வைக்க முடியும். பட் நமக்கு வந்து ரொம்ப இயற்கை சூழல் நமக்கு நல்லா அமைச்சு கொடுத்துருக்குது. அதனால பள்ளம் எடுத்த உடனே நம்ம வந்து தென்னை மரத்தை நட்டலாம். அதுக்கு தேவையான இடுபொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் ஒரு ஹம்மிங் பேர்டு வந்து அங்கே தேன் குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அதாவது இயற்கை சூழல் நம்ம கரெக்டான ஒரு செக்மெண்ட் நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பறவைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா இப்போ பாருங்க அது எவ்வளோ அழகாக தேன் உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. எக்ஸோரான்னு சொல்லுவாங்க. அதை விட்டா இட்லி பூன்னு சொல்லலாம், விரிச்சி பூன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பூ ஒரே செடிக்கு இவ்வளோ பேர் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கார்டனை சுற்றி நம்ம நிறைய பூச்செடிகள் வெஜிடபிள் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எப்பவுமே ஒரு பறவைகள் கூட்டம் வந்து நம்மளை எப்பவுமே சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அதோட சத்தம் சும்மா ரிங்கார மாதிரி இருக்குது. இப்போ இருக்க கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நெட்ட குட்டை நெட்ட நெட்ட, அதே மாதிரி குட்டை குட்டை நெட்ட குட்டை குட்டை, நல்லா ரைமிங்கை பாடுற மாதிரி நிறைய நெட்ட குட்டை 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 நெட்ட நெட்ட குட்டை 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 இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்களா. இந்த காலத்தில் வந்து சின்ன பிள்ளையில பையன் பிறந்துட்டான் அப்படின்னா இல்லை பொண்ணு பிறந்துட்டாலோ வந்து ஞாபகார்த்தமாக ஒரு தென்னை மரம் வைப்பாங்க. ஆனால் நிறைய தோப்பில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நெட்ட மரம் தான் வச்சுருப்பாங்க. குட்டை மரம் அவ்வளோவா அந்த டைமில் கிடையாது. பட் இப்போ இருக்க கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இளநீருக்கு வந்து எப்போவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வாங்கி குடிக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை எல்லா கடையிலையுமே இளநீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டையிலேருந்து தான் வருது. நெட்டை வந்து ஒன்லி தேங்காய்க்கு மட்டும்தான் எடுக்கிறதுக்காக அதை விட்டுறாங்க. ஸோ இந்த குட்டையோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி இடம் தான் இருக்குது. அதில் ஒரு தென்னை மரம் வைக்கலாம். நமக்கு எப்போவுமே இளநீர் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குட்டை வெரைட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். அது 2 வருஷத்துல காய் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமாக தான் இருக்குது. இந்த குட்டை மரத்தில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை செதுக்கி மட்டையெல்லாம் கிளீன் பண்ணி அந்த தோகையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு, அதெல்லாம் மரம் ஏறி தேங்காய் பறிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இந்த மரத்தில் கிடையாதுங்க. இதை வந்து நல்லா பார்த்து கூடக்கூடிய ஒரு முறை என்ன அப்படின்னா செடிகளுக்கு வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் தென்னை மரத்தை பற்றி ஓரளவாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குட்டை மரத்தை வளர்க்குறதுன்றது ரொம்ப ஈஸியான காரியம். பெரிய சேலஞ்செல்லாம் கிடையாதுங்க. ஆனால் நெட்ட மரத்து அளவுக்கு 30 வருஷம் அப்படிலாம் வந்து பலன் கொடுக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கொடுக்காது. பட் குட்டையே இருக்கும்போது என்னன்னா ஒரு வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாடி வந்தாங்க, ஏதாவது நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறப்பெல்லாம் 2 இளநீ வெட்டி கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஆளை தேட வேண்டிய அவசியம் இல்லை, நின்றுக்கிட்டே அறுத்துக்கலாம். அது இல்லாமல் மட்டையை வந்து நல்லா பிச்சு விடுறதோ இல்லை மேலே ஏறி நல்லா மிதிச்சு விடுறதோ பாலை நல்லா விரிகிறதுக்கு அந்த இதழ்கள்லாம் நீங்கள் அறுத்து விடுறது எல்லாமே நம்மளே நின்றுக்கிட்டே உட்காந்துட்டு பக்கத்து வீட்டில் 2 பழக்கத்தை பேசிகிட்டே கூட நம்ம வேகமாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது ஆம்பளை பொம்பளைங்கெல்லாம் வித்தியாசம்லாம் கிடையாது. யாருனாலும் இந்த மாதிரி ஒரு வேலைகளை ஈஸியாக செய்ய முடியும். இந்த மாதிரி குட்டை மரத்தில் பொறுத்தவரை என்னன்னா இப்போ நீங்கள் 4 நாள் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா யாருனாலும் ஏறி ஈஸியாக பறிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த குட்டை மரத்தில் இருக்குது. அதுக்காக காயை எண்ணி வச்சுட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போக முடியும். போயிட்டு வந்தோம்னா மிச்சம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த ஒரு பிரச்சனை தான் அதில் இருக்குமே தவிர மற்றபடி அதோட இலைகள் காயறதுக்கு அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் காண்டாமிருகம் வண்டு, அதாவது குருத்தை வந்து ஓட்டப்பட்டு ட்ரில் பண்ணிட்டு போகக்கூடிய வண்டை ட்ராப் வச்சு பிடிக்கிறது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கணும். அதை பற்றி மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வகையில் வந்து மெயினாக வந்து பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைங்க. மரம் சின்னதாக இருக்கும்போதே காய் வேகமாக ஈல்டு கொடுத்துரும். 2 வருஷத்தில் காய் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். 3 நாள் மட்டும் வெளியே வந்தோடனே உங்களுக்கு வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். காயை பொறுத்தளவு தரையை தொடுற அளவுக்கு காய் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் எப்போவுமே இழுத்து நல்லா மேல் மட்டையோடு சேர்த்து நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வகையான பிரச்சனைகள்லேருந்து இதில் விடுபட முடியும். கொலை தள்ள என்ன ஆகுனா மட்டையெல்லாம் விரிஞ்சிக்கிட்டு கீழே நல்லா இழுத்து தொங்கும். அந்த தொங்கக்கூடிய காலத்தில் நல்லா கயிறு வச்சு
நீங்கள் மேல் மட்டையை நல்லா ஸ்ட்ரென்த்தாக எல்லா பக்கம் இழுத்து கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தரையை தொடாமல் இருந்துச்சு அப்படின்னா காய் வந்து சிறுக்காமல் இருக்கும், இல்லைனா காய் வந்து ரொம்ப சிறுத்து போயிருங்க. மற்றபடி குட்டை மரத்தளவு பொறுத்தளவு என்னென்னா உங்களுக்கு பெரிய மெயின்டெனன்ஸோ மற்ற செலவோ எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நெட்டை மரத்தை பொறுத்தளவுங்க மேலே ஏறி மட்டை அடிக்கிறதுக்கோ இல்லை காய் பறிக்கிறதுக்கோ சிட்டிக்குள்ளே வந்து ஆளை தேடுறது பிடிக்கிறதுன்றது ரொம்ப கொதிர கொம்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மரம் ஏறுறதுக்கு மினிமம் 350 400 வரை கேட்கறனால நிறைய பேர் இந்த நெட்டை மரத்தை விட்டுட்டு இப்போல்லாம் குட்டை மரத்துக்கு வந்துட்டாங்க. சாம்பல் சத்து, சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் வந்து நல்லா தடனாக இருக்குது, சாயிலில் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு கொலைக்கு மினிமம் 20 காயாவது கொடுத்துட்டே இருக்குங்க. மட்டை விரிய விரிய உங்களுக்கு பாலை வெளியில் வருது. காயும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே குறை இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இது முடிஞ்சால் இப்போ வந்து மாடி தோட்டத்தில் வந்து இது மாடியில் வைக்கிறதுக்கான முயற்சி போயிட்டுருக்குங்க. சீக்கிரமாகவே நடைபெற்று வந்து நெட்டையோ 2.25 அடி உங்களுக்கு வந்து அகலமும் உயரம் இருந்தீங்க அப்படின்னா போதுங்க. அதில் பாறையோ கீழே ஏதாவது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே சல்லி வேறு தான் அதிகமாக போகும். அதனால் நீங்கள் எந்த இடத்துலனாலும் இந்த செடியை ஈஸியாக தென்னை மரத்தை வளர்க்கலாங்க. அதில் ஆணி வேறு அதிகமாக போகாத விட சல்லி வேறு போகிறனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய சோரை உடச்சிக்கிட்டுலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடும் அப்படிலாம் நினச்சிட்டு நிறைய பேர் தென்னை மரம் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அது மட்டை வேணால் ஒரு 10 அடி வந்து லென்த்து போகுமே தவிர மற்றபடி வேரெல்லாம் வந்து ரொம்ப உள்ள வரைக்கும் போகாதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஓரளவு இடவெட்டி, அதாவது 10 அடிக்கு 10 அடி ஒரு மரம் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய தென்னை மரங்களை நீங்கள் வளர்க்க முடியும். ஒரு 1/2 கிரவுண்ட் 1 கிரவுண்ட் இடம் இருக்கிறவங்க இல்லை சைடில் கொஞ்சமாக இடம் விட்டுருக்கீங்க, ஒரு 5 அடிக்கு இடம் விட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் வீட்டில் இந்த தென்னை மரத்தை அட்லீஸ்ட் ஒரு தேங்காய் கிளாட்டா கூட ஒரு இளநிக்காவது நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டை ரகத்தை வந்து எண்ணெய் ஆட்டுறது கூட, கொப்பரை தேங்காய் ஆட்டுறது கூட இந்த தேங்காய் மரத்தை வந்து இப்போ தோப்புலலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வெரைட்டி மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நல்லதாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து காய் கொடுத்துட்டே இருக்குங்க, வருஷம் ஃபுல்லாக காய்ங்க. போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு அது ஈல்டு வந்து அதிகமாகவே கொடுத்துரும். இதை பெரிய பராமரிப்புலாம் ஒன்றும் இல்லைங்க. தென்னை மரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவாக குழி எடுத்துட்டு அதுக்கு தேவையான உப்பு, பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அசோஸ்பைர்லாம், பாஸ்போபாக்டீரியா, சூடாமோனஸ் இந்த மாதிரி ஒரு உயிர் உரங்களையும் கொடுத்து வேர்பூச்சி நேரம் ஏறிடாமல் ஒரு கடலை புண்ணாக்கு, அது இல்லாமல் வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் நீங்கள் சேர்த்து உங்கள் வேர் பகுதியில் செடி வைக்கும் பொழுதே நல்லா வச்சு நல்லா மிதித்து அமுக்கி விட்டுட்டிங்கனால இது போதுமானதுங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து கொடிஞ்சி கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடிஞ்சி கொலையை வந்து வெளியிலே வந்து நிறைய இடத்துல வந்து கிடைக்கும். அதெல்லாமே அறுத்துட்டு வந்து இந்த குழியை தோண்டிட்டு இதில் போட்டு நல்லா ஏறி சுற்றி மிதித்து ரவுண்ட் அடித்து மிதிப்பாங்க. அப்படி மிதிக்கும் பொழுது உங்களுக்கு உரம் வந்து போதுமான அளவுக்கு அது எல்லாமே ஃபெர்டிலைசர் கொடுத்தனால செடி ரொம்ப வேகமாக வளர்ந்து நிறைய ஈல்டு கொடுக்கும். செடி வச்ச கையோட இந்த மரத்தையும் ஒரு கிளையை வெட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வெட்ட ஆரம்பித்தோம். கொய்யா மரம் வந்து நிறைய அடர்த்தியாக வளர்ந்துருந்துச்சு, நாட்டு கொய்யா. அதனால் ஒரு சைடு கிளையை மட்டும் வெட்டிட்டு அந்த பக்கம் டிஸ்போஸ் பண்ணிருங்க, ஏன்னா அது ஒரு மாதத்துல வந்து டீகம்போஸ்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைடில் அந்த இடம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெட்டணும். மறுபடியும் வழக்கம் போல நம்ம பாட்டை போடுறா. எல்லாத்தையும் வெட்டி நல்லா ஓரம் கட்டியாச்சு. குட்டையோ நெட்டையோ வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு தென்னை மரம் கண்டிப்பாக வேணுங்க. அந்த மாதிரி வைங்க. புது வீடு கட்டினா கம்பல்சரி ஒரு தென்னை மரம் சைடில் கீழே ஏதாவது ஒரு குட்டை வெரைட்டி வச்சுருங்க. அது செவ்வாழையாக இருக்கலாம், பச்சை இலையாக இருக்கலாம், எதுனாலும் சரிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்பர்லே நீடோஸ். இந்த செடி வந்து இண்டோரில் செமிஷேரில், அதுவும் வெயிலே வராத இடத்துல ரொம்ப நல்லா வளரக்கூடிய ஒரு செடியில் இது ஒரு வகை செடி. இப்போ அதை தான் நம்ம ரீபார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம 14 தொட்டியில் அழகாக ரீபார்ட் பண்ணி அவங்க வீட்டில் நம்ம வந்து வச்சுருவோம். இந்த செடிக்கு பெரிய பாதுகாப்போ இல்லை வந்து பெரிய உரம் வைக்கணும், இல்லை பூச்சி மருந்து நிறைய அடிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக ஈரப்பதம் இருந்துச்சுனாலே போதுமானது. ரொம்ப அழகாக வளரக்கூடிய செடி, பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய செடி தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு கார்டன் ஒர்க்கு, கார்டன் மெயின்டெனன்ஸு, மரம் வெட்டணும், பூச்சி மருந்து அடிக்கணும், உரம் வைக்கணும், செடிக்கு தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உரங்கிற வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட தேவைகளை நாங்கள் வந்து பூர்த்தி செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்கள் அனுஷிகா அக்ரி, நான் உங்கள் கணேஷ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க.